உங்களோடு இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 28 முதல் 30 முடிய. இயேசு கூறியது: பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். ஜெபம். சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று கூறிய அன்பு இயேசுவே, இன்று இந்த ஜெப வேளையில் பாதம் நாங்கள் எங்கள் சுமைகளை வைக்கின்றோம். என்னை பின்பற்ற விரும்புகிறவர்கள் தங்கள் சிலுவையை சுமந்து என் பின்னே வாருங்கள் என்று நீர் கூறினீர். ஆனால் நாங்களோ எங்கள் வாழ்வில் எல்லாவற்றையும் சுமையாக பார்க்கின்றோம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கு படிப்பு சுமையாக இருக்கிறது. பட்ட படிப்பு முடித்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள், வருமானம் என்ற ஓட்டம் ஒரு சுமை. திருமணமானவர்கள் குடும்ப பொறுப்புகளால் களைத்து விடுகின்றனர். வயதான பெற்றோர்களை பிள்ளைகள் சுமையாக நினைக்கின்றனர். ஆனால் நீர் எங்களுக்கு கற்பிப்பது, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் இளைப்பாறுதல் அடைவீர்கள் என்று. ஆம், உம்முடைய நுகத்தை முழு இதயத்தோடு ஏற்றுக்கொண்டால் எங்கள் வாழ்வின் சுமைகளின் பெருமளவை நீர்தான் சுமக்கின்றீர். இதை நாங்கள் உணர வேண்டும். உம்மை போல் தாழ்ச்சியோடு இருந்தால், உம்மை பின்பற்றினால், உம்மிடம் எங்கள் வாழ்வை சமர்ப்பித்து விட்டால் நாங்கள் சோர்ந்து போக வழி இல்லை. உமக்கு கீழ்ப்படிந்து கட்டளைகளின்படி நடந்தால் எங்கள் வாழ்வில் நாங்கள் இளைப்பாறுதல் அடைவோம். இந்த மறைப்பொருளை உணர்ந்து எங்கள் வாழ்வில் நாங்கள் உம்மோடு சேர்ந்து பயணிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆமீன்.